இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். குப்பை குளங்களை வீசுகின்றவர்களுக்கு தண்டனை, சமூக சேவை. அமைச்சரவை இணக்கம். சிறு சிறு குப்பை குளங்களை ஆங்காங்கு வீசுகின்றவர்களுக்கு தண்டனையாக சமூக சேவையில் ஈடுபடுத்தும் தண்டனை முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பு சட்டம் திருத்தப்படுவது மூலம் குற்றம் இழைத்தவர்கள் தங்களுக்கான தண்டனையை சமூக சேவையில் ஈடுபடுத்துவது வாயிலாக அனுபவிக்க வேண்டும் என்று ngா கோமிங் தெரிவித்தார். நடப்பில் உள்ள 2007 ஆண்டு திடக்கழிவு சட்டம், பொது தூய்மை நிர்வகிப்பு சட்டம், 1974 ஆண்டு சாலை வடிகால் மற்றும் கட்டட சட்டம் மற்றும் 1976 ஆண்டு ஊராட்சித்துறை சட்டம் ஆகியவற்றில் திருத்தம் கொண்டு வருவது மூலம் சமூக சேவைக்கான தண்டனையை ஒரு புதிய விதிமுறையாக சேர்த்துக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் ngா கோமிங் குறிப்பிட்டார். ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டிற்கான அந்தஸ்தை பெறுவதற்கு மலேசியா பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் நினைத்த இடத்தில் குப்பை கூளங்களை தூக்கி எறியலாம் என்ற மனப்பான்மை மக்களிடையே தொடர்ந்து மேலோங்கி வருவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அமைச்சர் விளக்கினார். கோலாலம்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் 2024 ஆண்டு சிறந்த ஊடகவியலாளர்களுக்கான விருதளிப்பு விழாவில் அமைச்சர் ngா கோமிங் இதனை தெரிவித்தார். தற்போது ஊராட்சி மன்றங்களினால் அமல்படுத்தப்பட்டு வருகின்ற சட்ட விதி 133 மற்றும் 171 ஆகியவை சிறு சிறு குப்பை குளங்களை வீசுகின்றவர்களை சமூக சேவையில் ஈடுபடுத்தும் தண்டனை முறையை கொண்டிருக்கவில்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஊராட்சி மன்றங்களின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆக்கமூட்டும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் ஊடகவியலாளர்களை கௌரவிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் மற்றும் அமைச்சின் பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். 7 மாநிலங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலையில் 1,20,000 பேராக உயர்ந்துள்ளது. இந்த எண்ணிக்கை நேற்று இரவு 1,06,505 பேராக இருந்தது என்று வெள்ள பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. திரங்கானு மாநிலத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் 10,000 பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்துள்ளனர். இத்துடன் திரங்கானு மாநிலத்தில் மொத்தம் 35,124 பேர் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கிளாந்தான் மாநிலத்திலும் நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காலை நிலவரத்தின்படி 80,640 பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிர பெர்லிஸ், கடா, நகரி சம்பிலான், ஜோஹூர், மலாக்கா, பேரா, ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களிலும் குறிப்பிட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருவதாக அந்த மையம் அறிவித்துள்ளது. கோலாலம்பூர் செராஸில் ஒரு பேரங்காடி மாலில் உள்ள ஓர் உணவகத்தில் சீன நாட்டு பிரஜை ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருகின்றனர். நேற்று பிற்பகல் 3 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் குத்தி கொலை செய்யப்பட்ட சீன நாட்டை சேர்ந்த 49 வயது மாது அந்த உணவகத்தில் கேஷராக பணிபுரிந்து வந்துள்ளார். அவரின் உடலில் 5 இடங்களிலும் ஆழமான கத்திக்குத்து காயங்கள் காணப்பட்டதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடில் பொல்ஹாசான் தெரிவித்தார். உயிரிழந்த மாதுவின் 7 சகாக்களை போலீசார் கைது செய்து இருப்பதாக ஊடகங்களுக்கு அனுப்பிய செய்தியில் ஐடில் பொல்ஹாசான் குறிப்பிட்டார். சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளை போலீசார் தற்போது தேடி வருவதாக அவர் மேலும் கூறினார். பேரா மாநில அரசாங்கம் நேற்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் மொத்த ஒதுக்கீட்டு தொகையில் பாதி மாநில மக்களின் நல்வாழ்வுக்குரியதாகும் என்று மாநில மந்திரி பசார் டத்தோசரி சாரானி மொஹமாட் தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மொத்தம் 1.52 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இதில் 628.65 மில்லியன் ரிங்கேட் அல்லது மொத்த பட்ஜெட் தொகையில் பாதி மக்களின் நல்வாழ்வு சார்ந்த விவகாரங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். இதில் மக்களுடன் மக்களாக அணுக்கமாக கையாளும் நல்வாழ்வுக்குரிய திட்டங்களுக்கு மட்டும் 30.22 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதை சரானி மொஹமாட் சுட்டிக்காட்டினார். ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள UPM எனப்படும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் பெயரை மறுபடியும் மலேசிய விவசாய பல்கலைக்கழகம் என்ற பெயருக்கு மாற்றுவதற்கு அனுமதியில்லை என்று மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா இன்று திட்டவட்டமாக அறிவித்தார். மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் பெயரை மலேசிய விவசாய பல்கலைக்கழகமாக மறுபடியும் மாற்றுவதற்கு அரசாங்கம் கொண்டுள்ள பரிந்துரை அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் தம்மிடமோ அல்லது அப்பல்கலைக்கழகத்தின் நிர்வாக வாரியத்திடமோ கொண்டு வரப்படவில்லை என்று சுல்தான் தெளிவுபடுத்தினார். 60ஆம் ஆண்டு பிற்பகுதியில் நாட்டின் விவசாய நடவடிக்கைகளின் மேன்மைக்காக விவசாய ஆய்வியலுக்கு திறக்கப்பட்ட UPM எனப்படும் விவசாய பல்கலைக்கழகம் நாடு தகவல் தொழில்நுட்பத்தை நோக்கி செல்வதை கருத்தில் பதித்து அப்பல்கலைக்கழகத்திற்கு மலேசிய புத்ரா பல்கலைக்கழகமாக பெயர் மாற்றப்பட்டது. எனினும் நாட்டின் விவசாய தேவைகளை கருத்தில் கொண்டு புத்ரா பல்கலைக்கழகத்தின் பெயரை மீண்டும் விவசாய பல்கலைக்கழகமாக பெயர் மாற்றுவதற்கு முன்மொழியப்படும் என்று விவசாயத்துறை அமைச்சர் முகமது சாபு நேற்று தெரிவித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் தடை விதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு சட்டத்துறை நிபுணர் ஒருவர் இன்று பரிந்துரை செய்துள்ளார். இவ்விவகாரத்தில் மலேசிய அரசாங்கம் ஆஸ்திரேலியாவை ஒரு முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், ரெடிட் மற்றும் எக்ஸ் ஆகிய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் முற்றாக தடை விதித்து இருப்பதாக வழக்கறிஞர் முகமது அக்ராம் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது விகிதத்தை பெரும்பாலான நாடுகள் ஓர் அளவுகோலாக பயன்படுத்தி வருகின்றன. சிந்தனை ரீதியாக முதிர்ச்சி நிலை பெறாத பருவத்தில் உள்ளவர்கள் அந்த தளத்தை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு நேர்மறையான விளைவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வயது வரம்பை நிர்ணயித்து கட்டுப்படுத்தி வருவதாக அந்த சட்ட நிபுணர் தெரிவித்தார். அதே போன்ற ஒரு கட்டுப்பாட்டை மலேசியாவிலும் கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த வாரம் கோலாலம்பூரில் உள்ள பேரங்காடியில் 64,000 வெள்ளி பெறுமானமுள்ள ரோலெக்ஸ் ரக கை கடிகாரத்தை களவாடிய நபர் நேற்று சுபாங்ஜியாவில் பிடிபட்டார். அந்த விலை உயர்ந்த கை கடிகாரத்தை சுபாங்ஜயா SS16 பிரபல கடிகார கடை ஒன்றில் நேற்று மாலை 4:15 மணியளவில் 25,000 வெள்ளிக்கு விற்பதற்கு அந்த ஆடவர் முயற்சி செய்தபோது போலீசாரால் வளைத்து பிடிக்கப்பட்டதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஒன் அஸ்லான் ஒன் மாமாட் தெரிவித்தார். உள்ளூரை சேர்ந்த 44 வயது மதிக்கத்தக்க அந்த நபருக்கு ஏற்கனவே 2 குற்றப்பதிவுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வாரம் கோலாலம்பூரில் பிரபல கை கடிகார கடை ஒன்றில் வாடிக்கையாளரை போல் நடித்து அந்நபர் ரோலெக்ஸ் கை கடிகாரத்தை திருடியுள்ளார் என்று ஒன் அஸ்லான் விளக்கினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள